தாங்க முடியல. செத்து போற யாரு பத்த பொண்ணு தெரியல. பூரா முட்டை பொண்ணை வைக்க அவருடைய கண்மை சூறையாடி விட்டு ஒரு கண்ணாடி அது போல ஒரு பெண்ணாகப்பட்டவர் இவ்வளவு நேரம் வைக்க அழகு செல்லத்தங்கோயே செல்லத்தங்கோயே உடம்பில் உயிர் இருக்க வேண்டும் என்றால் இந்த இடத்தை விட்டு போய்
சொல்லுங்க. ஊமநாடி அடங்கி ஊமநாடி அடங்கி எனக்கு காமநாடி போட்டு காமநாடி எடுக்கிறது. என்னடாச்சு? என்னடாச்சு? எப்படியா பையா செத்துட்டு உம்மால கொலை கேஸ் ஐயோ வைக்க போற கேஸ் கையில வச்சாலும் வெளியே வர முடியாது. சந்தகாரனை வச்சாலும் விட்டுருவாங்க. சாட்சிக்காரனை பிடிப்பாங்க படு. அதோ சொன்ன வேற பயமா இருக்கிறானே. இனிமேல இங்க இருந்தா ஆபத்து ஆபத்து. யாரும் பார்க்காத முன்னாடி ஓடி 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 ஓடி. இருக்கவே தெரியாது அதுல தவித்து விட்டு எங்க வாசிட்டீங்க இப்ப எங்க கண்டு தேடுறீங்கம்மா சார் இந்த பாரு போட்டா சார் ஒன்னும் பண்ணல சார். ஐயோ இது போய் கூட செக் பண்ணி பாரு சார். இருக்கவே தெரியாத அண்ணனுக்கு தாகத்திற்கு தண்ணீர் கொண்டு வர சென்றாயே உனக்கு என்ன பண்ணது யாரது ஐயோ இப்படி அனுகூலமா காட்சியளிக்கிறாயே என்னமா நடந்தது? கண்ணை திறந்து பாருமா அண்ணனை கண்ணை திறந்து பாருமா அண்ணனை கண்ணை இருக்கல்ல தெரியாத அண்ணனுக்கு தாகத்தை தீர்க்க தண்ணீர் கொண்டு வர சென்றாயே உனக்கு என்னம்மா நடந்தது? இப்படி பித்து பிடித்தமாக பேசுகின்றாயே பைத்தியம் பிடித்தமாக பேசுகின்றாயே உனக்கு என்னம்மா நடந்தது? தங்கச்சி ஏழை மக வீட்டுக்குள்ள இளம் பிறையா வந்தவளே மழையடி மழையாக மலர்ந்து வரும் சின்னவளே பால்வடியும் முகத்தை பார்த்துவிட கூடாதா கண்ணுறங்கி கண்மணியே கண்ணுறங்கி அறிறாரோ அப்பா தங்கச்சி உனக்கு என்னமா நடந்தது? இப்படி பித்த பிடித்த போல் பேசுகின்றாயே என் தங்கச்சி பாருங்கம்மா ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற முத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்னை அது நம்பி இருக்குது மண்ணை தானாக வளர்ந்த மரம் பாரம்மா தாயாரு தந்தை யாரு கூறம்மா ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்னை நம்பி இருக்குது மண்ணை தானாக வளர்ந்த மரம் பரம்மா தாயாரு தந்தை யாரு கூறம்மா என் தங்கச்சி பாருங்கம்மா என் தங்கச்சி நிலைய பாருங்கம்மா ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி போல புள்ள அவனுக்கு நம்மை போல
நம்பி இருக்கிறி மண்ண தானாக வளர்ந்த மரம் மரமா அதற்கு தாயார் தந்தையார் அம்மா இறைவா ஐயோ என் தாகத்தை தீர்க்க தண்ணீர் கொண்டு வர சொன்ன என் தங்கச்சி இப்படி பித்து பிடித்த போல் பேசுகின்றாளே இப்படி பைத்து பிடித்த போல் பேசுகின்றாளே தங்கச்சி அம்மா தங்கச்சி ஐயா யார் யா நீங்க பப்படி பயம் தங்கச்சி ஐயா யார் யா நீங்க யார் யா நீங்க யாரு கட்டுது யார் கேட்டாலும் மட்டும் சொல்லணும்னா ஜாதி வெட்டு மம்பளம் வாங்க அக்கா தனிச்சா நகராங்களா அவங்க நம்பர் தான் பிடிக்கும் ஐயா இது பார்வையும் தெரியாதடி இந்த பெண்ணை கெடுத்து ஐயோ இறைவா என் தங்கச்சி சுய நினைவில்லாமல் பேசுகின்றாளே என்ன நடந்தது தெரியாமல் பேசுகின்றாளே ஐயா நான் எந்த தவறும் செய்யவில்லை ஐயா நான் அப்படிப்பட்டவன் கிடையாது ஐயா நான் கூற வார்த்தை கேளுங்கள் ஐயா ஐயா இரு கண்களை தெரியாமல் இப்படி அநாதிக நடு வீதிக்கு வந்து விட்டானே நான் சாதாரண ஏழை கிடையாது ஐயா நான் சாதாரண ஏழை கிடையாது ஒரு நாட்டை ஆள வேண்டும் இளவரசன் ஐயா இளவரசன் என்ன ஆமாங்க ஒரு நாட்டை ஆளக்கூடிய உண்மைதான் ஐயா ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசன் ஆமாங்க ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசன் இரு கண்களும் தெரியாமல் இந்த காலகட்டத்தில இப்படி அனாதையாக வளர்ந்தார். ஐயா ஒரு நாட்டை ஆள வேண்டியனா இரு கண்களை இழந்து இப்படி அநாத நடு வீதிக்கு பிச்சை எடுக்கிற வரைக்கும் வந்து விட்டனே காரணம் என்னவென்று கேட்கிறீர்கள் ஐயா ஐயா விதி என்னுடைய வாழ்க்கையில் விளையாடி விட்டது ஐயா விளையாடி விட்டது ஐயா என்னுடைய வாழ்க்கையில் நடந்த கதையை கூறிக்கொண்டே செல்கிறேன் ஐயா ஐயா என்னுடைய நாடு எப்படி விளையாடு தெரியுமா சத்திய நீதி தவறாது ஆட்சி புரிந்த சத்திய நாடு ஐயா, என்னுடைய நாடு. ஆமா ஐயா. உண்மைதான் ஐயா. அவன் பைத்தியம், அவனுக்கு நாங்க ஆயிட்டோம். சத்தியம் தவறாக சத்தியபுரி நாடா உண்மைதான் ஐயா. சத்தியபுரி நாட்டில நீங்கள் யாரை ஐயா சத்தியபுரி நாட்டிலே சத்திய சில மன்னனுக்கும் சத்தியவதி அம்மையாருக்கும் புத்தான 3 குழந்தைகள் பிறந்தோம் ஐயா உண்மைத்தான் ஐயா என்னுடைய அண்ணன் பேரோ முரளி என்னுடைய பேரோ முத்து என்னுடைய ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை முத்தழகி ஐயா ஒரு நாட்டின் இளவரசி ஐயா என் தங்கச்சி தங்கச்சி ஒரு நாட்டு இளவரசி இல்ல உனக்கு பெயர் முத்தழகியா இல்ல நான் பேரு நயன்தாரா ஐயா அப்படி சத்தியபுரி நாட்டிலே சத்திய சில மன்னனுக்கும் சத்தியவதி அம்மையாருக்கும் முத்தான 3 குழந்தைகள் பிறந்து நாங்கள் மூவரும்
இந்த சத்தியபுரி நாட்டிலே சீரம் சிறப்புடன் வாழ்ந்து கொண்டு வந்த அன்று ஒரு நாள்